தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் தாய் என்பன். சென்னை நந்தனத்தில் 49வது புத்தக கண்காட்சி நடந்துகிட்ருக்கு. அதோட இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இன்னும் இரண்டு நாட்கள் தான் மீதம் உள்ளது இந்த புத்தக கண்காட்சிக்கு முடிய. இன்றைக்கி இந்த சூழலில் எண்ணற்ற ஊடகங்கள் வந்தாலும் வாசிப்புன்ற ஒரு பழக்கம் ஏன் முதன்மையானதுன்னா, இந்த உலகத்தில் நம்ம பேச்சை தவிர வேறு யார் பேச்சையும் நம்ம கேட்க மாட்டோம். புத்தகத்தின் வாசிப்பு மூலியமாக நமக்குள்ள இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவரோட மக்களோட, அநீதிகள் இழைக்கப்பட்ட மக்களோட, நம்ம சுற்றி நடக்கக்கூடிய அரசியலை நம்ம ஆன்மாவின் குரல் வாயிலாகவே நம்ம அதை கேட்க முடியும். நம்ம படிக்கும்போது நம்ம உணர முடியும். இப்போது ஒரு சாதிய ரீதியான ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படும் போது அந்த மனிதனோட வலி என்னன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அதை நம்ம வாசிப்பதன் மூலமாக அதை நம்ம உணர முடியும். அப்போ நாம் என்ன செய்வோன்னா, அந்த சாதிய ஒடுக்குமுறைகளை, தீண்டாமைகளை நிகழ்த்தாமல் இருப்போம். அதன் வாயிலாக தான் இங்கே உலகம் முழுக்க நிகழ்த்தப்பட்ட மனிதர்களுக்கு எதிராகவும், குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு எதிரான அநீதிகளை, அரசியல்களை நம்ம வாசிப்பதன் மூலயமா அதிலிருந்து பண்பட்டு நம்ம அதன் அறத்தின் வழி நின்று நம்ம நடக்கிறதுக்கான ஒரு பெரும் உதவியாக இருக்கக்கூடியது நூல்கள் தான். அதில் என்ன ரொம்ப மிகவும் பாதித்த ஒரு 5 நூல்களை உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் அதிகாரத்தால் தந்தை பெரியார் என்றும், இடதுசாரிகள் அல்ல அவருடைய அரசியல் பாதை தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழினத்துக்கு மோசமானதாகவும் இருந்து சொல்லக்கூடிய ஈவேரா அவர்களை பற்றி ஈரோட்டு பாதை சரியான்னு சொல்லி தோழர் ஜீவா எழுதின இந்த நூல் ரொம்ப சின்ன நூல் தான். தோழர் ஜீவா இல்லாத அரசியல் கட்சிகளே கிடையாது. மக்கள் சார்ந்து கடைசி வரைக்கும் அதிகார பதவிகளை அடையாமல் கடைசி வரைக்கும் மக்களுக்காகவே நின்று போராடிய ஒரு நபர். அவர் ஈரோட்டு பாதை சரியான்னு சொல்லி பெரியார் அவர்களை, ஈவே ராமசாமி அவர்களை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. இந்த நூல் கண்டிப்பாக எல்லாரும் படிக்கணும்னு சொல்லி நிச்சயமாக கேட்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, தமிழினத்தின் பெரியார் ஐயா கோ நம்மாழ்வார் அவர்கள் தஞ்சாவூரில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்த ஒரு பெரும் இயற்கை வேளாண் விஞ்ஞானி. இவரை வேளாண் விஞ்ஞானி மட்டும் சொல்லக்கூடாது, தமிழினத்துக்கு இந்த நூற்றாண்டில் வந்த மிக முக்கியமான செயல்பாட்டாளர். மனிதம் சார்ந்து, மருத்துவம் சார்ந்து, கல்வி சார்ந்து, வேளாண்மை சார்ந்து. ஆனால் இவரை வெறும் வேளாண் விஞ்ஞானியாக மட்டும் நம்ம பார்க்கப்படுறோம். 6 துறைகளில் நம்ம வேலை பார்க்கணுன்னு சொல்லி மிக நீண்ட நெடிய மக்கள் போராட்டத்தையும் மக்கள் கலந்துரையாடல்களையும் அமைப்பையும் உருவாக்கி ஒரு 15க்கு மேற்பட்ட நூல்களையும் எழுதிட்டு நம்மக்கிட்ட ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஐயா எழுதின எண்ணற்ற நூல்கள் இருக்குது. இப்போ இந்த இடத்துல விதையிலிருந்து துளிர்க்கும் மாறுதல்னு சொல்லி ஒரு நூல் இருக்குது. கட்டாயம் எல்லாரும் வாசிக்கணும். இன்றைக்கி விதையை இழந்த ஒரு இனமாக தான் தமிழினம் இருக்குது. அது பண்பாடாக இருக்கட்டும், சூழலாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், நம்ம அனைத்தையும் நம்மளோட மிக முக்கியமான விதைகள் அனைத்தையுமே நம்ம இழந்திருக்கிறோம். ஐயாவை படிக்கிறதுன்றது வெறும் வேளாண்மை சார்ந்த அறிவை மட்டும் வளர்த்துக்கிறது இல்லை. நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய கல்வி சார்ந்த அரசியல், மண் சார்ந்த அரசியல், சுரண்டல் சார்ந்த அரசியல் அனைத்தையுமே ஐயாவோட எழுத்துக்களும் நம்மளுக்கு மிக நிச்சயமாக இது பண்ணும். அதனால் நிச்சயமாக அனைவரும் ஐயா நம்மாழ்வார் சார்ந்த அனைத்து நூல்களையும் படிக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அதன் பிறகு என்னை மிகவும் உலக அரசியல் சார்ந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உலக அரசியல் தான் இன்றைக்கி நம்ம சுற்றி நடக்கக்கூடிய உள்ளூர் அரசியலையுமே தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. அந்த இடத்துல எண்ணற்ற பெரும் துறைகளில், நிறுவனங்களில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்கள கிராமம் சார்ந்து வாழ்வியல், இயற்கை வாழ்வியல் சார்ந்து நகர்த்தி கொண்ட ஒரு மிக முக்கியமான புத்தகம். அண்ணன் செந்தமிழன் சீமான் கூட அரசியல் மேடைகளில் நிறைய இடங்களில் இந்த புத்தகத்தை குடிப்பார். அந்த புத்தகத்தோட 2ஆம் பாகம் அமெரிக்க பேரரசின் வரலாறு என்கிட்ட இருக்குது. இதோட முதல் பாகம் ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம்னு சொல்லி ஒரு நூல். அந்த நூல் எல்லாரும் கட்டாயமாக படிக்கணும். ஏன்னா அமெரிக்கான்ற ஒரு பெரும் வல்லாதிக்கம்
அதன் தளபதிகளை வச்சுக்கிட்டு உலகம் முழுக்க 3ஆம் கட்ட நாடுகள் மேலே போர் தொடுத்து என்னென்ன வேலைகளை செய்யுது, அவங்க 3ஆம் உலக நாடுகள் மீது கடன் தொகை கொடுத்து என்னென்ன வேலைகளை நிறைவேற்றிட்டாங்க, அந்தந்த நாடுகளில் உள்ள அதிகார மையத்தில் உள்ள முதல்வர்களும் பிரதமர்களும் அந்த அமெரிக்கான்ற வல்லாதிக்கத்துக்கு எப்படி தன் நாட்டோட வளங்களை சூறையாடி தராங்கன்றதை முற்றுமுழுதாக உலக அரசியல் சார்ந்து நீங்கள் படிக்கும்போது அப்புறம் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் என்னன்னு நமக்கு புரிய வரும். அதனால் அமெரிக்க ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்கு மூலம்ன்ற அந்த நூலை வந்து உறுதியாக எல்லாரும் படிக்கணும். 4ஆவதாக மிக நிச்சயமாக சொல்லணும்னா தமிழீழ தேசிய தலைவர் அவர்களை பற்றினா எந்த நூலாக இருக்கட்டும், அதை தமிழீழ விடுதலை போராட்டங்கள் சார்ந்த எந்த நூல்களாக இருக்கட்டும், அதை நிச்சயம் நாம் படிக்கணும். ஏன்னா ஒரு முழு நூலில் மொத்த தகவலும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன சின்ன குறிப்புகள் கூட பெரும் உதவியாக இருக்கும். ஏன்னா ஒரு இனம் விடுதலைக்கான மிகப்பெரிய போராட்டம் நம்ம வாழ்ந்த காலத்திலேயே நமக்கு இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய மாநிலமான தமிழீழத்தில் நம்ம தங்கை அக்காக்களுக்கு, அண்ணன்களுக்கு, பெரியப்பா பெரியம்மா, நம்ம குழந்தைகளுக்கு நிகழ்த்தப்பட்ட அநீதிகள் சம்பந்தமான எந்த நூலாக இருந்தாலும், தலைவர்களோட சிந்தனைகளாக இருக்கட்டும், இல்லை மாவீரர் அவர்கள் உரையாக இருக்கட்டும், இல்லை தலைவரோட சட்டங்களாக இருக்கட்டும், அனைத்தையுமே எல்லாரும் எடுத்து வாசிக்கணும்னு விரும்பி கேட்டுக்கிறேன். அப்புறம் கடைசியாக தனிப்பட்ட முறையில் என்னோட ஆரம்ப கால வாசிப்பில் என்னை மிகவும் சூழலியல் சார்ந்த அரசியலை நோக்கி இழுத்த ஒரு புத்தகம் ஐயா எழுத்தாளர் நக்கீரன் எழுதிய கார்ப்பரேட் கோடாரி. கார்ப்பரேட் கோடாரி நூல் சின்ன நூல் தான். அதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள நம்ம சுற்றி நடக்கக்கூடிய சுற்றுச்சூழல் சார்ந்த போராட்டங்களும் அது சார்ந்த விடயங்களையும் மிக தெளிவாக ஏன் இந்த வலை வேட்டை நடக்குது, ஏன் இந்த பிரச்சனைகள் நடக்குது, கதிராமங்கலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், இன்னும் மீத்தேன் எரிவாயு திட்டம் தொடர்பான எல்லா பிரச்சனைகளையும் அது சார்ந்து எழுதியிருப்பார். கார்ப்பரேட் கோடாரின்ற அந்த நூல் ரொம்ப சின்ன நூல் தான். அதையும் கட்டாயம் எல்லாரும் வாசிக்கணும். எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் வாசிக்க ஆரம்பித்தோன்னே எங்களுக்கு ஆரம்பத்தில் தூக்கம் வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. தினம் பழக்கமாக நீங்கள் நாளேடுகளையும் வார பத்திரிகைகளையும் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பழக்கம் உங்களுக்கு சரியாக இதாகிடும். முடிஞ்ச வரை ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் ஒரு கட்டுரை தொகுப்புன்னு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப எளிமையாகிடும். நிச்சயமாக எல்லோரும் வாசிப்பை விதைப்போம். ஏன்னா நாளைய தலைமுறைக்கு இந்த புத்தகங்கள் போய் சேரணும். புத்தகன்றது நம்ம முன்னோர்களோட விட்டு சென்ற ஆன்மா. அந்த கையேடுகளை நம்ம பத்திரமா பாதுகாக்கணும். நன்றி.